அனைவருக்கும் வணக்கம். நம்ம வெஜிடபிள் புலாவ் செய்வது எப்படி என்பதை பற்றி சொல்லியிருந்தோம். அதற்கு சைட் டிஷ்ஷாக சுவையான கேரட் பச்சடி செய்வது எப்படி என்பதை இப்பொழுது பார்ப்போம். புலாவுக்கு சைட் டிஷ் சிப்ஸு, வடை, அப்பளம் சாப்பிட்டோம். அதோட ரைத்தா வச்சு இதில் பண்ணியிருக்கேன். இந்த ரைத்தா என்னென்னா வெள்ளரிக்காயும் கேரட்டையும் சீவி வச்சுருக்கேன். அதோட இது ஒரு ட்ரை கலர் பச்சடின்னு கூட சொல்லலாம். அதோட நான் என்ன பண்ணேன், கொத்தமல்லியையும் இஞ்சியையும் மிக்சியில் ஒரு ஓட்டி அதோட கலந்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய் ஒன்று தாளித்து வச்சிட்டோன்னா சாப்பிடும்போது தயிரை கலந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த தாளித்ததையும் எடுத்துன்னு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ட்ரை கலர் பச்சடிக்கு அடுப்பில் எண்ணெயை வச்சு இந்த இழுப்ப கரண்டியில், தாளிக்கிற கரண்டியில் கடுகு, உளுந்து, ஜீரகம், மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறேன். அதை அதில் அப்படியே விடுறேன். தயிர் அப்புறமா போட்டுக்கிறோம். தயிர் சாப்பிடும்போது சர்வ் பண்ணால் புளிப்பு இல்லாமல் இருக்கும். முன்னாடியே பண்ணிட்டோம்னா புளிச்சு போயிடும். நம்ம கிளைமேட்டு வெயிலாக இருக்கிறதுனால இது ஆட் பண்ண ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். பச்சடி பண்ணும்போது மறக்காமல் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு தயிரை போட்டு கலந்து சாப்பிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துட்டேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரை கலர் பச்சடி. இந்த புலாவுக்கு சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். வேணும்னா தால் ஃப்ரை பண்ணிக்கலாம். தால் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் அடுத்த இதில் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம். தால் ஃப்ரை பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். நண்பர்களே, இன்னும் என்னென்ன ரெசிபி தேவை என்பதை கமெண்ட்டில் போடுங்களேன். நாங்கள் அதை உங்களுக்கு செய்து காட்ட தயாராக இருக்கின்றோம். ட்ரை கலர் தயிர் பச்சடிக்கு தயிர் கலந்துட்டேன். உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆரஞ்சு, க்ரீன் அண்டு ஒயிட் காம்பினேஷனில் சுவையான தயிர் பச்சடி ரெடி. இது புலாவுக்கு தொட்டு சாப்பிடலாம். மற்ற கலந்த சாதத்துக்கெல்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம். நேயர்களே, சுவைச்சு பார்த்துட்டு என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.